இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரைடல் ஷூட் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கான சின்ன ஒரு கெட் ரெடி வித் மீ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்போவுமே வந்துட்டு நம்ம ஹேரை வந்து ப்ராப்பராக டைப் பண்ணிடணும். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபேஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்துட்டு ப்ளம். நான் ஏன் ப்ளம் சொல்கிறேன் அப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் எனக்கு ப்ராப்பராக செட்டான ஒரே ஒரு ஃபேஸ் வாஷ் இது மட்டும்தான். நான் வந்து பெருசாக வந்துட்டு இந்த ஸ்கின் கேர்லாம் பண்ணுற பர்சன் கிடையாது. பட் இந்த ஃபீல்டுக்கு ஃபேஸ் வேல்யூ ரொம்ப முக்கியன்றதுனால நான் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து அப்படி தேடி தேடி வாங்கின ஒரு ஃபேஸ் வாஷ் தான் வந்து இந்த ப்ளம். இப்போ எவ்வளோ காசு இருந்தாலும் யோசிக்காமல் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த ஃபேஷியல்ஸ் பண்ணால் கூட நான் ரொம்ப டேன் ஆகிடுவேன். ஆனால் வந்துட்டு இப்போ நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒரு நல்ல க்ளோ ஒன்று கிடைக்கிது. அதனால் நான் வந்துட்டு நவாப்பழத்தை எடுத்து பவுடர் பண்ணி அது ஒரு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலேயே வந்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் ஒன்று கொடுக்கும். இன்றைக்கி வர ப்ரைடல் ஷூட் இல்லையா, ஸோ அதனால் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சைடு கேப்பில் வந்து என்னோடய காஃபி எனக்கு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்கப் வந்து எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் வந்து நான் சன்ஸ்க்ரீன் தான் போட்டேன். பட் யூஸ்வலாகவே வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நான் வந்து சன்ஸ்க்ரீன் கூட யூஸ் பண்ணுற பர்சன் கிடையாது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்துட்டு ஸ்கின் கேர் வந்து பெருசாக ப்ராப்பராக கேர் பண்ண மாட்டேன். பட் இப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப முக்கியன்றதுக்காக வந்துட்டு நான் வந்து பார்த்து பார்த்து தேடி தேடி இந்த சன்ஸ்க்ரீன் வாங்கினேன். இப்போ வந்து எனக்கு இது ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போ வரைக்குமே எனக்கு செட் ஆகாத ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா மாய்ஸ்சரைசர். நானும் எத்தனையோ மாய்ஸ்சரைசர் மாற்றி மாற்றி பார்த்துட்டேன். பட் இப்போ வரைக்குமே எனக்கு வந்து எதுவுமே ப்ராப்பராக செட் ஆகலை. பட் கம்பேரிட்டிவ்லி நிவ்யா வந்து ஓகேவாக பட்டுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் நிவ்யா வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் நான் பண்ணாமல் போனேன் அப்படின்னா பயங்கரமாக டேன் ஆகிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் ஹைலைட்டர் போட்டால் கூட பயங்கரமாக டார்க் ஆகிடுவேன். ஃபேஸ் வந்து பயங்கரமாக க்ரே அடிக்கும். ஸோ இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த ப்ரைடல் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் அவங்க வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எனக்கு வந்து மேக்கப் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து காம்பேக்ட்டை வந்து ப்ராப்பராக என்னோடய ஷேடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி போட்டுட்டேன் அப்படின்னா என் ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு க்ளோவாக தெரியும் எனக்கு. ஸோ வந்து ப்ராப்பராக காம்பேக்ட் செட் பண்ணணும். ஸோ காம்பேக்ட் வந்துட்டு அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட என் ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க்காக தெரியும். ஸோ காம்பேக்ட் வந்து ப்ராப்பராக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் லிப்ஸ்டிக் வந்து தேடிட்டு இருந்தேன். லிப்ஸ்டிக் எப்போவுமே வந்துட்டு நான் எனக்கு லைட் ஷேட்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கு என்ன ரீசன்னா, நான் டார்க் ஷேட்ஸ் போட்டேன் அப்படின்னா நான் இன்னுமே அதிகமாக டார்க்காக தெரிவேன். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நான் வந்துட்டு லைட் ஷேட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லிப்ஸ்டிக்லையுமே வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எனக்கு லிக்விட் லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, சாலிட் லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, அங்கங்கே திட்டு திட்டாக தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு நான் லிப்ஸ்டிக்கை கூட பார்த்து பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் எப்போவுமே மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் வந்து என்னோடய லிப்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபினிஷிங் கொடுக்கும். எப்போவுமே நான் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னோடய லிப்ஸ் வந்து அங்கங்கே ட்ரை ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்குன்றதுனால செக் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக ஓகே ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஐஸ்க்கு மூவ் பண்ணுவேன். நிறைய பேர் நினைப்பீங்க நான் ஏன் மேக்கப்பை வந்து இப்படி தலைகீழ பண்ணுறேன்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஐஸ்க்கு முடிச்சுட்டு தான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வருவாங்க. பட் எனக்கு வந்துட்டு என்னோடய ஃபேஸும் என்னோடய லிப்ஸும் பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து தான் நான் வந்து ஐஸ் போவேன். என்னோடய ஐப்ரோஸ் வந்து ரொம்ப லீன். ஸோ அதனால் வந்துட்டு நான் அதுக்கு பார்த்து பார்த்து வந்து ஐப்ரோஸ் கொடுத்தாகணும். ஐப்ரோஸ் எனக்கு ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் என்னோடய ஃபேஸ் வந்து ஃபினிஷிங் லுக் வந்து ப்ராப்பராக வரும். ஸோ என்னோடய ஐப்ரோஸ் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காஜல் எடுத்து நான் வந்து என் கண்ணுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். என்னென்னா இது வந்து ஸ்மஜ் ஆகாமல் கொடுத்தாகணும். கொஞ்சம் ஸ்மஜ் ஆச்சுன்னா கூட டோட்டல் மேக்கப்பே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து நான் ஐ ஷேடோ போடாமல் ஐலைனர் வைக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ஷேடோ எடுத்து ஐ ஷேடோ போட ஆரம்பித்தேன். ஐ ஷேடோவுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் ஷேட்ஸ் மட்டும்தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் லைட் ஷேட்ஸ் மட்டும்தான் எனக்கு ப்ராப்பராக இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் ரொம்ப டார்க்காக கொடுத்தா அப்படின்னா என் ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகாது. ஸோ லைட் ஷேட்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் பிளெண்ட் பண்ணி விடுவேன். கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி எல்லா ஐ ஷேட்ஸையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ராப்பரான ஒரு அவுட்லுக் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ஐலைனர் வச்சுட்டு என்னோடய மேக்கப் வந்து அப்போ தான் எனக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸ் ஓவர் நான் கொடுக்கும்போது யோசிக்கிறேன், எனக்கு மேக்கப் பண்ணும்போது அடுத்தடுத்த ட்விஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஸோ எதுவுமே தெரியாமல் வந்து உட்காந்து இங்கே மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்தடுத்த ட்விஸ்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து என்ன நான் சொல்கிறேன். ஸோ இப்போ கூட வந்து என் ஃபேஸ்க்கு வந்து கம்ப்ளீட் லுக் கொடுக்கணுன்னா நான் வந்துட்டு ஹைலைட்டர் எதுவும் யூஸ் பண்ணாத ஒரு காரணத்தினால இந்த மாதிரி எடுத்து ஐ ஷேடோவில் எடுத்து நான் வந்து அங்கங்கே ஹைலைட் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது என்னோடய ஃபேஸ் வந்து ஃபினிஷிங் வந்து பக்காவாக வரும். ஸோ அப்படி தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அவுட்ஃபிட்ஸ் தான். என்னோடய அவுட்ஃபிட்ஸ் வந்து நான் ப்ரைடலுக்கு போகிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருந்தாலே போதும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். அதனால் வந்து ப்ரௌன் கலர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் ஒன்று என்கிட்ட இருந்துச்சு. அது போட்டுட்டு பிளாக் கலர் பிளாஸோ. ஸோ இந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு காம்போ கூட. அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய இயரிங்ஸ்
நான் எப்போவுமே வந்துட்டு இந்த இயரிங்ஸ் மட்டும் அதிகமாக வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அது ரொம்ப நாளாகவே நான் அப்படி தான் இருக்கேன். அது ஏன்னு தெரில. இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டை விட இந்த இயரிங்ஸோட ரேட்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சின்ன இயரிங்காக இருந்தால் கூட வந்து 350 250 அப்படி சொல்லிடுவாங்க. பட் எனக்கு பிடிச்சிச்சு, அந்த காம்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நான் வாங்கிடுவேன். அந்த மாதிரி இப்போது நான் ஆகிட்டேன். ஸோ அப்படி தான் வந்துட்டு இந்த ட்ரெஸ்க்கு வந்து இந்த இயரிங்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இயரிங்ஸ் நான் போட்டுட்டு என்னோடய வாட்ச் எடுத்து நான் கட்டிகிட்டு இருந்தேன். இதில் என்ன அப்படின்னா, நான் எப்போவுமே வந்துட்டு இந்த குவாலிட்டி வாட்சஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அந்த வாட்ச்க்குள்ளே இருக்க கலர் ரொம்ப பிடிக்கும். அது என்ன பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு வாட்ச் எடுத்து காமிச்சேன் இல்லையா, அது வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண ஒரு வாட்ச்சு. பட் அது வந்து நான் கட்டுறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த மீஷோ வாட்ச் வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு லென்ஸ் போடணும். ஸோ லென்ஸ் வந்து நான் போடலாமா வேணாமான்னு 2 மைண்டில் இருந்தேன். ஸோ வேணான்னு டிசைட் பண்ணிட்டு அடுத்து நான் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஹேரை வந்து ப்ராப்பராக டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அடுத்து நான் வந்து ஸ்கார்ஃப் கட்டணும். ஸ்கார்ஃப் கட்டாமல் நம்மளால் இப்போ வெளியே போக முடியாது. ஏன்னா வெயில் வந்து அப்படி அடிக்குது. ஸோ அதனால் ஸ்கார்ஃப் கட்டணும்னு சொல்லிட்டு ஸ்கார்ஃப் கட்ட ஆரம்பித்தேன். அண்ட் அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எங்கே போனாலும் கரெக்டாக இந்த ஸ்கார்ஃப் கட்டுறது, கைக்கு க்ளவுஸ் போடுறது, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா. அண்ட் ஸ்கார்ஃப் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு க்ளவுஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். என் க்ளவுஸ் வரைக்கும் காணாமல் போச்சு. ஸோ தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து க்ளவுஸ் போட ஆரம்பித்தேன். எப்போவுமே வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஃபேஸ் வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி கிளைமேட்டுமே வந்து ஓகே, டீசெண்டான கிளைமேட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப வெயில்லாம் இல்லை. நான் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வந்து ஜாலியாக வீடை விட்டு கிளம்பி வெளியே போனேன். ஆனால் கீழே நடக்க போகிற ட்விஸ்ட்டே எனக்கு தெரியாது. ஸோ ஜாலியாக போய் நான் வந்து லிஃப்ட்டுக்குள்ளே ஏறினேன். பட் நான் வந்து என்னென்னமோ யோசிச்சுட்டு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து இது பண்ணணும், அது பண்ணணும், இன்றைக்கி வந்து இந்த டைமுக்கு இங்கே இருக்கணும் அப்படிலாம் யோசிச்சுட்ருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு எனக்கு ஒரு ஆப் இருக்குன்னு தெரியாமல் நான் வந்து போயிட்டுருந்தேன். என்ன ஆப்பு அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிவீல் பண்ணுறேன். நிறையா யோசித்தேன். எல்லாமே வந்து இன்றைக்கி நல்லா போதே அப்படின்னும் என் மனசுக்குள்ளே போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் வேறு ஆகிடுச்சு நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது. ஸோ நானும் ஜாலியாக என் வண்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருந்தேன். அங்கே தான் அந்த ட்விஸ்ட்டு நடந்துச்சு. என்னன்னா, என் வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லை. அதை நான் கவனிக்காமல் என் வண்டியை போட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் 10 நிமிஷத்துக்கு மேலே. அதுக்கப்புறம் நான் யாரையும் ஹெல்ப்பு கூப்பிட்றேன். அவங்களாம் பார்க்குறாங்க, இல்லை வண்டியில் தான் பிரச்சனை அப்படின்ட்டாங்க, பெட்ரோலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, குடுகுடுன்னு ஏறி போனேன். பார்த்தா என் அக்கா வந்து மாடிக்கு போயிட்டா. அவள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி சாவி வாங்கி அதுக்கப்புறம் நான் என் அக்கா கிட்ட சொல்லிவிட்டு வண்டி சாவி வீட்டில் கொடுத்துட்டு ரப்பிடோ புக் பண்ணுறேன். ரப்பிடோ புக்கே ஆகலை. அதுக்கப்புறம் நானே டிசைட் பண்ணி அங்கேருந்து என் ஸ்டாப்பிங் வரைக்கும் நடக்க ஆரம்பித்தேன். வந்து எப்படியும் ஒரு 12 o'clockலாம் அங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து க்ரிம்பிங் தான் பண்ணாங்க. க்ரிம்பிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ கஷ்டப்பட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னோடய மேக்கப் சொல்லவே தேவையில்ல, சூப்பராக வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் தான் வந்து ரொம்ப டைம் ஆச்சு. அவங்க வந்து ப்ராப்பராக பக்காவாக செட் பண்ணுன்றதுக்காக நிறைய ஹேர் ஸ்டைல் பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் செட் ஆச்சு. ஸோ இது பண்ணிவிட்டு எனக்கு சாரீலாம் ப்ராப்பராக கட்டிட்டு என்னோடய அவுட்லுக் வந்து உண்மையிலே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு பயங்கரமாக க்ரே அடிக்கும். ஆனால் இந்த வாட்டி எதுவுமே அடிக்கல. நான் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தேன். ஏன்னா எனக்கே பிடிச்சிருந்துச்சு என்ன. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு லொக்கேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க. லொக்கேஷன் போயிட்டு அங்கே நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஸ்டில் வந்து இப்படி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு, அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் ரீல்ஸ் எடுக்க வேண்டிய வேலைகள் இருந்துச்சு. என்னோடய கடமை அது, நான் எங்கே போனாலும் அதை பண்ணிடுவேன் கரெக்டாக. ஸோ அதனால் ரீல்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முடிச்சிட்டேன். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் வந்துட்டு எல்லாம் கரெக்டாக பண்ணேன். என் கார்டு கொடுக்குறதுக்கு மறந்து போயிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் அங்கேயே எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அவசர அவசரமாக கிளம்புனதில் மறந்துட்டேன். என்னோடய அவுட்லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அன்றைக்கி வந்து நான் ஒரு 10 மணிக்கெலாம் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி டே வந்து ஒரு சில இடத்துல வந்து எனக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருந்தாலுமே வந்துட்டு அப்போது ஒரு 2 o'clock வரைக்கும் கொஞ்சம் ப்ரெஷராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டேன். ஸோ அதோட நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை.